அனைவருக்கும் வணக்கம். பழனி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். மீனா வந்து செந்தில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக டெஸ்ட் எழுத போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க புது ஷர்ட் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஷர்ட் வாங்கிறாங்க. பட் அதோட ரேட் பார்த்தோன்னா 2000 இருக்குது. அதனால் பாண்டியன் வந்து ரொம்ப கடுப்பாகி மீனாக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாரு. செலவுலாம் ரொம்ப பண்ணக்கூடாது, ரூபா வந்து சிக்கனமாக வச்சுக்கணும். ஆனால் இதெல்லாம் நாங்கள் கேட்டால் நீங்கள் எங்கள் காசு செலவழிக்கிறீங்கன்னு சொல்லி என்னையே நீங்கள் ஏற்று பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணார். ஸோ இனிமேல் இந்த மாதிரி செலவு பண்ணிக்கிடாதப்பா மீனா, நீ எல்லா விஷயத்துலையும் நல்லா பொறுப்பாக இருப்பாப்பா, இந்த பண விஷயத்தில் மட்டும் ஏன் இப்படி எதுவுமே ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறாங்க. சரி மாமா, இனிமேல் நான் பொறுப்பு அக்கறையோடு இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு மீனா அவங்க ரூம் போயிடுறாங்க. ஆனால் கோமதியும் வேண்டே போட அவள் வந்து ரொம்ப வருத்தத்தோடு உள்ளே போயிருக்கா, அதனால் அவளை போய் சமாதானப்படுத்துடான்னு சொல்லி செந்தில் அனுப்புகிறாங்க. செந்தில் உள்ளே போகிறாரு. போயிட்டு வந்து செந்தில் வந்து மீனாவோட கையை பிடிக்கிறாங்க. பட் மீனா வந்து கையை திட்டுறாங்க. ஏன் மீனா, ஏன் கோவமாக இருக்க? எங்கள் அப்பா தான் பண விஷயத்தில் அப்படி இருப்பாருன்னு உனக்கு தெரியும்ல, அவர் பேசுறதுலாம் எதையும் நீ கண்டுக்கிடாத அப்படிங்கிறாங்க. பண விஷயத்தில் மாமா இப்படி தான் பேசுவாருங்கிறது எனக்கும் தெரியும். அது ஷர்ட் எடுக்கும்போதே நானும் யோசித்தேன். நான் இப்போ அதுக்கெல்லாம் பற்றி எதையுமே கவலைப்படலை. மாமா இப்படி கேரக்டர்னு சொல்லி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு நான் வருத்தப்படவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்கவும், இல்லை வெளியில் உங்கள் அப்பா என்னை அவ்வளோ தூரம் பேசுகிறாரே, நான் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு ஷர்ட் எடுத்திருக்கேன்னு என்னை ரொம்ப செலவழிக்கிறேன்னு சொல்லி பேசுகிறாரே, ஒரு வார்த்தை ஏதாவது நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா? ஏதாவது எனக்குன்னு சொல்லி சப்போர்ட்டாக ஒரு ஆறுதலை ஏதாவது பேசுனீங்களா? வெளியில் வந்து சரவண மாமா, கதிர் எல்லாருமே எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. கோமதியத்தை எல்லாருமே எனக்காக பேசுகிறாங்க. ஏன் மயிலக்கா கூட எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தடவையாக எனக்காக சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசுனீங்களா? எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மீனா என்ன மீனா பண்ண சொல்கிறேன்? சின்ன வயசுலேருந்து அப்படியே எங்கள் அப்பா பேசினா அதுக்கு எதுவுமே எழுத்து பேசாமல் அப்படியே பழகிட்டேன். என் பழக்கம் தப்பு தான், நான் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கணும். ஆனால் என்னால் எங்கள் அப்பாவை டக்குன்னு எடுத்த உடனே எழுத்து பேச முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்காக மாற்றிக்கிறேன். இதுக்கெல்லாம் போய் கவலைப்படுவாங்களா? ஏன் மீனா, சரி மீனா அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, உங்கள் அப்பா இப்படி தாங்கிறது எனக்கும் தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சமாதானம் ஆகிட்டு, ஷர்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குது, நல்ல வேலை நான் போய் ஷர்ட் எடுக்கல, நான் போய் எடுத்தேன்னு வச்சுக்கோ, பச்சை கலரு, மஞ்சள் கலரு, சிவப்பு கலர்னு எடுத்திருப்பேன். ஆனால் நீ உண்மையிலே ஆஃபீஸர் மாதிரி சூப்பராக எடுத்திருக்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பாருங்கள், இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆகுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸர் ஆவீங்க. இன்னொன்று மாமா வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களையே இவெல்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக மாட்டான், இவனுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது அப்படி இப்படின்னு உங்களை பற்றி எப்படி பேசுகிறாங்க. ஒரு வார்த்தையாவது நான் எக்ஸாம் எழுதுவேன், பாஸ் ஆகுவேன் அப்படின்னு ஏதாவது ஒன்றாவது பேசியிருக்கலாம்ல, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நான் கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவேன் சரியா, நான் கண்டிப்பாக நல்லா பரிச்சு எழுதுங்கிறாங்க. சரி சீக்கிரமாக எதையும் நினச்சிக்காம படுத்து தூங்குங்க, காலையில் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஃப்ரெஷ் மைண்டோடு நீங்கள் எந்திரிங்க அப்படிங்கிறாங்க. என்னது எக்ஸாம் வச்சுட்டு யாராவது முதல் நாள் நைட்டு தூங்குவாங்களான்னு, அப்போ என்ன பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ஏற்கனவே படித்தது எல்லாத்தையுமே ஒரு தடவை நான் ரீகால் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நீங்கள் படிங்க, நானும் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சரியா, நீ போய் படத்தில் நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்து நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன், நான் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நானே தூங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் போய் காஃபி போட்டு எட்டு வரட்டுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. காஃபிலாம் ஒன்றும் வேண்டாம், நீ தூங்கு சரியா, நான் என்ன பார்த்துக்கிறேன், நானே படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்து படிக்கிறாரு. மீனா நல்லா படுத்து தூங்கிறாங்க. திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு மீனா எந்திரிச்சு பார்க்குறாங்க. இன்னுமா இவர் படிக்கிறாரு, தூங்கலையா அப்படின்ட்டு செல்லில் மணியெல்லாம் பார்க்குறாங்க. சரி மீனா சிரிச்சுட்டு எடுத்து தூங்கிறாங்க. விடிஞ்ச பிறகு வந்து கோமதி வந்து சாமி ரூமில் வந்து சாமிக்கு வந்து பெரிய இதாக சூடான் தீபாரணை எல்லாமே காட்டுறாங்க. பக்கத்தில் ராஜி மீனா 2 பேருமே சாமி கும்பிட்றாங்க. மீனாக்கு திருநீர் பூசுகிறாங்க, ராஜிக்கு திருநீர் பூசிட்டு ஏன் மீனா உம்முன்னு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லையே அப்படிலாம் நான் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. மாமா பற்றி பேசுனது எதுவுமே நீ ரொம்ப யோசிக்காத, அவர் அப்படி தான், அவர் யார்கிட்டயாவது படப்படன்னு புரிஞ்சு தள்ளிடுவார், அடுத்தவங்களுடைய மனசு கஷ்டப்படுத்துன்னு கூட யோசிக்கவே மாட்டார் அப்படிங்கிறாங்க. இல்லத்த மாமா பேசுனதெல்லாம் நான் ரொம்பலாம் எதையும் யோசிக்கலை அப்படிங்கிறாங்க. சரி மீனா நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இரு, எங்கே வேணா அப்படிங்கிறாங்க. இதோ கிளம்பிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. சரிட்டு நேரம் மயில் வர்றாங்க. மீனா இன்னும் சாப்பாடு எல்லாமே டிஃபன் காலையில் ரெடி பண்ணிட்டேன், அவசரமாகுது அது இதுன்னு சொல்லி நினச்சிட்டு சாப்பிடாமலாம் போயிடாம செந்தில் தம்பி, அதனால் நீ இருந்து சாப்பிட்டு நிதானமாக கூட்டிகிட்டு போ, நல்லா பரிசு எழுத சொல்லுது, ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. சரிக்கா நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ வீட்டில் எல்லாருமே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பாண்டியன் கேட்குறாரு, ஏன்டி இந்த மகனுக்கு கிளம்புறக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, நான் போய் கலங்கத்தில் கடையை திறக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. பழனி வந்துட்டு என்ன மச்சான், உங்கள் கடை தானே, உங்கள் சொந்த கடை தானே, கொஞ்சம் லேட்டாக தான் திறந்தா என்னவா, அப்படியே கஸ்டமர் அப்படியே வரிசையாக வந்து நிற்கிறாங்களோ அப்படிங்கிறாங்க. ஏன்டா கஸ்டமரை வந்து கடைக்கு வெளியில் நிற்க வைக்கிறது, காற்று வைக்கிறது அதெல்லாம் தப்பு இல்லைடா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னமோ ஊர் உலகத்தில் உங்கள் கடையில் மட்டும்தான் பொருள் கிடைக்கிற மாதிரியும் வேறு கடையில் எதுவுமே கிடைக்காத மாதிரியும் நீங்கள் கடை போட்டுருந்தீங்கன்னா பக்கத்து கடையில் போய் வாங்கிக்கிட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா, சரி உன்ன மாதிரி வியாபாரம் பண்ணனா என்னால் முடியாதுப்பா, கோமதி எனக்கு லேட் ஆகுது, நான் போகிறேன், நான் போய் கடையை திறக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இருங்களேன் கொஞ்சம் நேரம், இப்போ வந்துருவானே.
செந்தில் வந்து கதவை திறந்து வராரு. கூடயே சரவணன், கதிர்களெல்லாம் வராங்க. பார்க்குறக்கு செந்தில் சூப்பராக ஹேண்ட்ஸமாக நல்லா நீட்டாக இன் பண்ணி ஃபுல் ஹேண்டு போட்டு ஃபுல் ஹேண்டில் பட்டன்லாம் போட்டு காலர் சூப்பராக அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக வராரு. என் கண்ணே பற்றும் போல் கூட உண்மையே ஆஃபீஸர் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்ட்டு கோமதி வந்து கந்திஸ்டில் எடுக்கிறாங்க. மீனாவை பார்த்து செந்தில் வந்து கஞ்சாடையே கட்டுறாரு, எப்படி இருக்குது அப்படின்னு. மீனா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வந்து ஆல் த பெஸ்ட்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எக்ஸாம் எழுத போறீல, அப்பா கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் கோமதி சொல்லவும், ஏன்க்கா நீயும் பக்கத்தில் தானே இருக்க, 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்களேன்ட்டு பழனி சொல்கிறாரு. சரி நீ இவரும் விழுங்குறாரு. பாண்டியன் கோமதி நல்லா இருப்பான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கோமதி வந்துட்டு நல்ல மனசு, கண்டிப்பாக உனக்கு நல்ல வேலை கிடைக்கும்பா, கண்டிப்பாக நீ ஆஃபீஸராக வருவ அப்படிங்கிறாங்க. கோமதி யாரும் மனசை பார்த்துலாம் வேலையை கொடுக்க மாட்டாங்க, நல்லா படிக்கணும், படித்து மார்க் வாங்கணும். இந்த பிள்ளை மீனா வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குது. இந்த மீனா கூட சுற்றி இருக்கிறவங்களும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. ஏன் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அதனால இந்த பிள்ளை இவனும் வேலை பார்க்கணும், கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல போஸ்டிங் வரணும்னு சொல்லி இவன் ஆசைப்படலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இவன் வந்து படித்து பரீட்சை எழுதணுமே, அதுக்குரிய தகுதி உன் மகனுக்கு வரணுமே. செந்தில் எல்லாரும் சொல்கிற மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ நீ பரீட்சையில் பாஸ் ஆக உனக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை. எது இருந்தாலும் மீனா அந்த பிள்ளை உனக்காக இவ்வளோ தூரம் மினக்கெடுது அப்படிங்கிறதுக்காக நீ ஒருடைய பரீட்சையை போய் நல்லபடியாக எழுதிட்டு வா அப்படிங்கிறாங்க. பழனி வந்துட்டு ஏன் மச்சா இதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா நக்கல் அப்படிங்கிறாங்க. மீனை பார்த்துட்டு அப்படியே அவர் பேசுகிறது கேட்க மீனை கோவமாக வருது. சரி கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. ஏன்பா மீனா நீயுமே இவன் கூட போகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா பரிசு எழுத போகிறாங்களே, அதனால் நானும் கூட போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ ஆஃபீஸ்க்கு போகலையானே, இவங்களுக்காக இன்றைக்கி ஒரு நாள் நான் லீவ் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா இவனுக்காக இதுப்பா லீவ் சொல்லியிருக்கேன், இவன் என்ன எல்கேஜி பால்வாடிக்கா போகிறீங்க கூடையே போயிட்டு வர்றதுக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்க நீங்கள் வாங்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாருமே ஆல் தி பெஸ்ட்டாக நல்லா எழுதுட்டான்னு அரசி, ராஜி, மீனா, மயில் எல்லாருமே சொல்கிறாங்க. அங்கேருந்து சரவணன், கதிர் எல்லாருமே சரின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏன் கோமதி இந்த பிள்ளை மீனா இருக்குது பார்த்தியா, மீனா புத்திசாலி பிள்ளை, இந்த பிள்ளை இருக்கிற வரைக்கும் நீ செந்திலை பற்றி எந்த கவனம் இல்லை, கண்டிப்பாக செந்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொண்டு வந்துருவா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. ஆமாம் இப்போ மட்டும் ரொம்ப பெருமையாக பேசுங்க, அவங்க இருக்கும்போது கரிச்சி கொட்டுங்க, ஏன் அவங்க இருக்கும்போது கொஞ்சம் பெருமையாக பேசுனா அவங்க சந்தோஷப்பட்டு ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுவாங்க பாருங்கள் அப்படின்ட்டு கோமதி போயிடுறாங்க. இவ இது கடை எப்படிலாம் கோவப்படுறா அப்படிங்கிறாரு. அடுத்து வாட நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. கதிர் வந்துட்டு ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி செந்தில் கதிர் வந்து சரவணன் சொல்கிறாங்க. ஆமாடா எனக்கு இவர் பேசுகிறத பார்த்தாலே கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்குது, என்ன பண்ண அப்பா ஆகிட்டாரு, என்ன ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து பாண்டியனும் பழனியும் 2 பேரும் வண்டியில் போகிறாங்க. போகும்போதே பழனிக்கிட்ட கேட்குறாரு, ஏன்டா இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்குலாம் பரீட்சை எல்லாமே நல்லா எழுதுனா தான் பாஸ் ஆனால் தான் பரீட்சைக்கு வேலைலாம் தருவாங்களோ, நம்ம செந்தில் கண்டிப்பாக பாஸ் எழுதிட்டான்ல, நல்லபடியாக பாஸ் ஆயிடுவான்ல அப்படிங்கிறாங்க. ஏன் மச்சான் இவ்வளோ தூரம் இங்கே பேசுகிற நீங்கள் செந்தில்கிட்ட கொஞ்சம் நல்லா ஆறுதலாக பேசுனா என்னவா, நீ பரீட்சையில் பாஸ் ஆக மாட்டே, வேலை கிடைக்காதுங்கிற மாதிரி பேசுகிறீங்க, இப்போ வந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னே. ஏன்டா நீ இவன் வேறு ஒருத்தன்னே, எனக்கு என்ன முன்னப்பின்ன பரீட்சை எழுதியா பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுல்ல மச்சான் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு டீ கடையில் வந்து மீனோட அப்பா உட்காந்துருக்காங்க. இருடா பழனி அப்படின்ட்டு, எங்கே மச்சான் போகிறீங்கன்னே, அங்கே பாரு யார் இருக்கா அப்படின்ட்டு. ஐயோ மீனாவோட அப்பா, இவர்கிட்ட எதுக்கு நீங்கள் போய் பேச போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இருட நான் பேசிட்டு வரேன்ட உடனே இவர் எதுக்கு விலங்கத்தை விலை கொடுத்து வாங்க பார்க்குறாரு அப்படின்ட்டு கிட்டக்க போகிறாங்க. அவர் எந்திரிச்ச உடனே கிளம்பிடுறாரு. இருங்க உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன், நீங்கள் என்னமோ பார்க்காத மாதிரி போகிறீங்க, என்னங்க இது மரியாதை அப்படிங்கிறாங்க. நீ யாரியா என்கிட்ட பேசுகிறதுக்குன்னு மீனா அவங்க அப்பா மரியாதை எல்லாமே பேசுகிறாரு. ஆனால் இவங்க பழனி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் சம்மந்தரப்போ இப்படி பேசுகிறீங்க, யாருக்கு யார் சம்மந்தி, உன் மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணுக்கு எதுக்கும் என்ன பொண்ணு கேட்க வந்தியா இல்லை பொண்ணு கொடுக்க வந்தியா பொண்ணு எடுக்க வந்தியா, யார் உனக்கு சம்மந்தி, அதேக்கு அப்படி சம்மந்தி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முறைப்படி ஊரறிய எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு இவன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் என்ன கல்யாணம் பண்ணி வச்சோ அதெல்லாம் எதுவும் நடக்கலை இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ ஒருத்தத்தில் பேசுகிறீங்கன்னு தெரியுது, என் பையனும் கண்டிப்பாக கவர்மெண்ட் போஸ்ட்டில் வருவான், கவர்மெண்ட் போஸ்ட்டில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக என் பையன் கூட பேசுவீங்க. அந்த மீனா அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணுச்சு, கல்யாணம் ஆகி கொஞ்ச நேரத்துலேயும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிடுது, அவ்வளோ பொறுப்பாக இருக்குது, எங்கள் மேலே எல்லா மாரியும் அவ்வளோ பாசமாக இருக்குது, அந்த பிள்ளை கூட பேசாமல் இருக்கீங்களே, உங்களுக்குலாம் என்னையா மனசு, கண்டிப்பாக பாருங்கள் என் பையன் பரீட்சை எழுதுவான்.